ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு இந்த பதிவு 8 நாட்களுக்கான பலன். நவம்பர் 25 முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள 8 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருப்போம். இப்போ மீன லக்னத்திற்கு முதல் நாளான நவம்பர் 25 திங்கட்கிழமை 7ஆம் வீட்டில் சந்திரன், கன்னிராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அந்த சூரியன் நமக்கு விருச்சிக ராசியில் 9ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கிறனால மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட அங்கீகாரங்கள் நமக்கு இருக்கும். இப்போ ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க, பெரிய பதவிகளில் இருக்கவங்க, சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பப்ளிக் சர்வீஸ் ஜென்ரலாக சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சற்று மந்தமாக இருக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பலம், பெரிய மனிதர்கள் சந்திப்பு மற்றும் நமக்கு உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இது மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட லைனில் நமக்கு இன்றைக்கி ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைகிறது. புது நபர்கள், பழக்க வழக்கம், செல்வாக்கு மிகுதியாக இருக்கும். நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் இன்றைக்கி கணவன் மனைவி உறவு பலப்படும் மற்றும் குழந்தைகள் நலம், குதூகலம், வளர்ச்சிகள் இருக்கும். நமக்கு விருப்பப்பட்ட திருமணம் அமைவதற்கும் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. சுபகாரியங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்குது. கோவில் வழிபாடுகள், இறைத்தன்மை இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. கேது அங்கே 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கேது சார்ந்த கேது நம்ம ஜனன ஜாதத்தில் நல்ல கேதுவாக இருக்கும் பொழுது கேது சார்ந்த நன்மைகளும் ஏற்படும். அதாவது புதிய நபர்களால் ஆதாயம், வளர்ச்சிகள் ஏற்படும். இப்போ நவம்பர் 27 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது, 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. மாலை 6 மணி 6 நிமிடத்திற்கு 8ஆம் இடமான துலா ராசிக்கு சந்திரன் மாறுறாரு. அது வரைக்கும் 7ஆம் இடமான கன்னிராசியில் சந்திரன் இருக்கும்போது செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் இங்கே பலமாக காட்டுறதுனால நமக்கு குழந்தைகள் வழி குதூகலம், சிறப்பு, அதாவது சுபகாரியங்களுக்கான சிறப்பான விசேஷமாக இருக்கும். திருமண காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கமிஷன் தொழிலில் இருப்பவங்க, சினிமா போன்ற கலைத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு 3ஆம் இடத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு புத்தகம், பதிவு, எழுத்து, ரிஜிஸ்ட்ரேஷன், ஒப்பந்தம், இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸு சம்மந்தப்பட்டது, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதில் நல்லாயிருக்கும். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு பத்திரம் கிரயம் பண்ணுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். தொழில் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரி வகையிலையும் நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நவம்பர் 28 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. 8ல் சந்திரன் போனாலே நம்ம புது காரியங்களை பார்த்து செய்யணும். அதே மாதிரி படபடப்பு, தேவையில்லாத பயம், நமக்கு அலைச்சல், உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறனாலையும் தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள், வம்பு சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். சுவாதிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் நம்ம லக்னத்தில் சனியை போல் செயல்படுறதுனால பரிவர்த்தனைகள் இருக்கிறனால சின்ன சின்ன விரயங்கள், வாக்குவாதங்கள்னால் ஏற்படக்கூடிய விரயங்களாகவும், சின்ன சின்ன ஒரு வாகன செலவோ அல்லது வீடு பராமரிப்பு செலவோ, இது சார்ந்த விரயங்களோ, அது மருத்துவ செலவுகளோ நமக்கு ஏற்படும். பட் இந்த ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அது என்னதான் சனி 12ல் இருந்தாலும் சூரியன் நமக்கு 9ல் இருக்கிறதுனால நமக்கு சில விஷயங்கள் நமக்கு நன்மைகளையும் கொடுக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது இறுதியாக நமக்கு அந்த 8ஆம் இடத்தினுடைய தாக்கத்தை குறைக்கிற மாதிரி செயல்படும். நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் 10:17க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குது. குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அதாவது வியாழக்கிழமையே நவம்பர் 28 குரு செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. இதுக்காக குருவின் சார மாற்றம்னு பலன்கள் போட்டிருக்கேன்.
12 லக்னங்களுக்கும் அதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு சந்திரனாகவும் செயல்படுறாரு, சூரியனாகவும் செயல்படுறாருங்கும்போது நமக்கு வந்து ஐடி லைனு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் பண்ணுறவங்க மற்றும் கமிஷன் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, பப்ளிசிட்டி ஆடு பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மெயினாக ஆன்மீகம் சார்ந்த தொழில்களும் பலப்படும், நன்றாக இருக்கும். நமக்கு குருவே லக்னாதிபதியாகி சூரியனும் குருவை பார்வையில் இருக்கிறதுனால சிறப்பான பலன்கள் இன்றைக்கி நடைபெறும். நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை விருச்சிக ராசியில் சந்திரன் மாறிடுறாரு. குருவுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம் அங்கே இருக்குது. மதியம் நண்பகல் 12:34 வரைக்கும் அந்த விசாகம் முடிஞ்சு அனுச நட்சத்திரம் தொடங்குகிறது. அந்த அனுச நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருக்காங்க. அதனால் சூரியன் சந்திரன் சேர்க்கை பலன், அதுவும் குருவனுடைய பார்வையில் இருக்குது. நம்ம லக்னத்திலேயே ராகு இன்னொரு சனி நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்குது. 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இன்னொரு சனி நட்சத்திரமான பூசத்தில் இருக்குது. 1, 5, 9 அப்படிங்கிறது ராகு, செவ்வாய், சூரியன், இந்த 3 பேரும் ஒரே ஒரு பார்வைகள் வந்து சுப பார்வைகள் பார்க்குறாங்க. அதனால் இதெல்லாம் குழந்தைகள் வளர்ச்சி, நம்முடைய கலைகளுடைய வளர்ச்சி, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி, புது நபர்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, சிந்தனை பலப்படுதல், இதெல்லாமே நல்லா இருக்குது. பட்டு ஒரு சில பேருக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சனி விரைய சனியாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் திடீர் விரயங்களில் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ குழந்தைகள் சார்ந்த விரயங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசௌகரியங்கள்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பலகீனங்கள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சனியினுடைய பாதிப்பில் இருக்கவங்களுக்கு நடைபெறும். மறுநாள் டிசம்பர் 1ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது புதன் கிரகமும் அதே நட்சத்திரத்தில் அதே 9ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்காங்க. இப்போ புதன் சந்திரனுங்கிறது 9ஆம் இடம்ங்கிறது நம்ம கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, காலேஜ் லைனில் ப்ரொஃபஸராக இருக்கிறது மற்றும் நமக்கு வந்து சட்டத்துறையில் நீதித்துறையில் வேலை பார்க்குறது, இது சார்ந்த நன்மைகள் நல்லா நடைபெறும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதில் ஒரு டெக்னிக்கல் ஹெட்டாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு மேற்பார்வை பார்க்குற வேலைகளெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, புத்தகம் சம்மந்தப்பட்டது, எழுத்தாளராக இருக்கிறது, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நடைபெறும். கோவில் சார்ந்த காரியங்கள், பூர்வீகம் சார்ந்த காரியங்கள், இளைய சகோதர சகோதரி வழி காரியங்கள், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு இடம் மாற்றுதலுக்கான டிரான்ஸ்ஃபருக்கான ஆர்டர் வர்றது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, வீடு மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, இது சம்மந்தப்பட்ட நன்மைகளும் நடக்கும். 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:45 வரைக்கும் இந்த கேட்ட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் நம்ம கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. கேது நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் சுப பலன்கள் நடைபெறும். கணவன் மனைவி உறவு பலப்படும். குழந்தைகள் வழி படிப்பு காரியங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். கான்ட்ராக்ட் செய்கிறவங்களுக்கும் நன்மைகள் தரும். உணவு, உடை, மருந்து சார்ந்து சர்வீஸ் ஓரியன்டான ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கேது வந்து மாலை 6:37 சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து ரிவர்ஸில் சாரம் மாற்றம் அடைகிறார். உத்தர நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாற்றம் அடைகிறார். இதற்காக சூரிய காலில் கேதுவின் பயணம்னு 12 லக்னத்திற்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். அதுலேயும் நமக்கு திசாபுத்திகள் அந்த மாதிரி கேது சந்திரன் இதெல்லாம் நடக்கும்போது அந்த பலன்களும் உங்களுக்கு பொருந்தி வரும். இந்த வகையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.